வாசிக்கும் பொழுது யாக்கோபு 5வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நமக்காக உழைக்கின்ற மருத்துவர்கள், நமக்காக செயல்படுகிற காவல்துறை அதிகாரிகள், இப்படிப்பட்ட தூய்மை பணியாளர்கள், இன்னும் மருத்துவமனையிலே செயலாற்றுகிற செவிலியர்கள், வாகன ஓட்டுநர்கள், இவர்கள் நம்மில் ஒருவராக நாம் கருத வேண்டும். அவர்கள் நம்மில் ஒருவர். ஆகவே உங்களில் வேதம் சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மில் இன்றைக்கு அநேகர் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் தேவ சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும். யாக்கோபு 5:14 சொல்லுகிறது, வியாதிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு அநேகர் நமக்காக தன்னலம் கருதாமல் உழைக்கின்ற அநேக காவல்துறையை சார்ந்த அநேகருக்கு இந்த கொரோனா பாதிப்பின் நிமித்தமாக நேற்றைய தினத்திலே செய்தி வெளியானது. 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினருக்கு சென்னையிலே காவல்துறையினருக்கு 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்த வியாதி தொற்றி இருக்கிறது என்று சொல்லி சொன்னார்கள். 33 மருத்துவர்களுக்கு கொரோனா தொற்றி இருப்பதாக சொன்னார்கள். அது மட்டுமல்ல, ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியை சார்ந்த எம்எல்ஏ பழனி அவர்கள் கொரோனா வியாதியினாலே தொற்றி அவர்கள் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்று சொல்லி இன்றைக்கு செய்தி வெளியாகி இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு நாளும் அநேகர் மரித்து கொண்டிருக்கிறார்கள், அநேகர் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 3 லட்சம் பேருக்கு இந்தியாவிலே இந்த கொரோனா வியாதி தொற்றி இருக்கிறது. அதிலே 1.5 லட்சம் பேர் குணமாக்கப்பட்டு வீடு திரும்பி இருக்கிறார்கள். இன்னும் அநேகர் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்காக நாம் தேவ சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் தேவ சமூகத்திலே ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா அதிகாரிமார்களையும் தேவன் பாதுகாத்துக் கொள்வார். எல்லா மருத்துவ துறையை சார்ந்த எல்லோரையும் தேவன் பாதுகாத்துக் கொள்வார். நாம் ஜெபிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த காலை நேரத்திலே ஒரு சில நிமிடம் நாம் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்க போகிறோம். எல்லோரும் கண்களை மூடி கொள்வோமா? இந்த காலை நேரத்திலே எல்லோரும் நாம் கண்களை மூடி தேவ சமூகத்திலே ஜெபிக்க போகிறோம். நமக்கு தெரிந்து எத்தனை மருத்துவர்கள் நமக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நமக்கு தெரிந்து எத்தனை காவல்துறையினர் நமக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ தன்னார்வ தொண்டர்கள் நமக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நமக்காக உணவுப் பொருட்களை விநியோகிப்பவர்கள், உணவுப் பொருட்களை கொண்டு வருகிறவர்கள் என்று சொல்லி அநேகர் ஒவ்வொரு நாளும் நமக்காக செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். தூய்மை பணியாளர்கள் நமக்காக செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவர்களுக்காக நாம் நிச்சயமாகவே இன்றைக்கு தேவ சமூகத்திலே ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்வார். நாம் இவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது யோபு 42:10 படி யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது அவருடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். அதே போல அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நமக்காக போராடி உழைத்து கொண்டிருக்கிற இந்த கொரோனா போராளிகளுக்காக நாம் தேவ சமூகத்திலே ஜெபிக்கும் பொழுது நமக்கு முன்னணியிலே நின்று செயலாற்றுகிற மருத்துவர்கள், காவல்துறையினர், இன்னும் தீயணைப்பு படையினர், இராணுவ வீரர்கள், இன்னும் செவிலியர்கள் என்று சொல்லி செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், வாகன ஓட்டுநர்கள், இவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுடைய சிறையிருப்பை நிச்சயமாகவே மாற்றுவார். ஆகவே நாம் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். நம்முடைய தேவன் அவர் ஜெபத்தை கேட்கிறவர். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். அவர் ஜெபத்திற்கு அற்புதத்தை செய்கிறவர். எல்லோரும் கண்களை மூடிக்கொள்வோமா? எல்லோரும் கண்களை மூடிக்கொள்வோமா? நமக்கு தெரிந்து ஒவ்வொருவரையும் சொல்லி நாம் தேவ சமூகத்திலே ஜெபிப்போமா? இயேசுவே, மருத்துவ துறையிலே அப்பா பணிபுரிகிறவர்கள் உண்டு ஆண்டவரே. மருத்துவ துறையிலே பணிபுரிகிறவர்கள் உண்டு. ஒவ்வொருவரையும் தேவன் பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. ஒவ்வொருவரையும் தேவன் பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி ஜெபிப்போமா? இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே, இன்றைக்கு நாங்கள் அப்பா இணைந்து இந்த கர்த்தாவே முகவலை தளத்திலே நேரலையிலே
இணைந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தாவே, ஒவ்வொரு மருத்துவ துறையிலும் பணிபுரிகிறவர்களுக்காக நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தமிழ்நாட்டில் 33 மருத்துவர்களுக்கு கொரோனா தொற்றி இருக்கிறது ஆண்டவரே. அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கொரோனா தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மருத்துவ துறையை சார்ந்த ஒவ்வொரு மருத்துவர்களையும் தேவன் கர்த்தாவே அப்பா விடுதலையாக்குவதற்கு வல்லவர் ஆண்டவரே. அவர்களுக்கு பரிபூர்ண விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகட்டும் தகப்பனே. அந்த வியாதியின் கிருமிகள் முற்றிலுமாக அழியும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் கர்த்தாவே செவிலியர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. செவிலியர்கள் கர்த்தாவே அப்பா தன்னலம் கருதாமல் அந்த மருத்துவ துறையிலே உழைக்கின்ற ஒவ்வொரு அப்பா செவிலியர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை தேவன் பாதுகாத்துக் கொள்வீராக. அவர்களுக்கு கர்த்தாவே நல்ல அப்பா சரீர சுகபலன் ஆரோக்கியம் உண்டாகட்டும். அவர்களுடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்படட்டும். மருத்துவர்களுடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த மருத்துவமனையிலே கர்த்தாவே பணிபுரிகிற ஒவ்வொரு மருத்துவ துறையிலும் பணிபுரிகிற ஒவ்வொரு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப அங்க இருக்கிற எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆம்புலன்ஸ் ஓட்டுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் அங்கே கர்த்தாவை பணிபுரிகின்ற அப்பா ஒவ்வொருவருக்காக கர்த்தாவே வார்டு பாய்க்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் தேவன் தாமே பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா என்கிற இந்த கொள்ளை வியாதிக்கு கர்த்தாவே ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. குறிப்பாய் கர்த்தாவே இன்னும் கர்த்தாவே காவல்துறையினருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே ஒவ்வொரு காவல்துறையினருக்கும் தெய்வீக பாதுகாவல் உண்டாகட்டும் ஆண்டவரே. தெய்வீக பாதுகாவல் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தினாலே பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே. அவர்களை சார்ந்த ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினாலே பாதுகாக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே கொரோனா தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற காவல்துறையினருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே அவர்களுடைய சரீரத்தில் இப்பொழுது உம்முடைய குணமாக்கும் வல்லமை இயேசுவின் நாமத்தில் இறங்கட்டும் தகப்பனே. அவர்களுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த பொல்லாத வியாதி முற்றிலுமாக இயேசுவின் நாமத்தினாலே அழியட்டும் ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல சரீர சுக பலன் ஆரோக்கியம் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகட்டும் தகப்பனே. தொடர்ந்து அவர்கள் புதிய பலத்தோடு கூட கர்த்தாவே நீர் கொடுத்திருக்கிற பணியை கர்த்தாவே அவர்கள் திறன்பட செய்வதற்கான ஆற்றல் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. இன்னும் கர்த்தாவே அப்பா தூய்மை பணியாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தூய்மை பணியாளர்களை கர்த்தர் இயேசுவின் நாமத்தினாலே கண்ணோக்கி பாருங்க அப்பா. அப்பா எந்த பாதுகாப்பு கவசங்களும் இல்லாமல் கர்த்தாவே இந்த பணியை செய்கிற ஒவ்வொரு தூய்மை பணியாளர்களை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். எந்த வியாதியும் தொற்றி விடாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினாலே அப்பா உங்களுடைய தெய்வீக பாதுகாவல் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவருக்கும் தெய்வீக பாதுகாவல் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாவதாக. அவர்கள் குடும்பங்கள் பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே. அவர்களுடைய குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தினாலே பாதுகாக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை இப்பொழுது அவர்களை தொடரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய குடும்பத்தின் தேவைகளும் இயேசுவின் நாமத்தினாலே சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. இன்னும் ஆம்புலன்ஸ் ஓட்டுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆம்புலன்ஸ் ஓட்டுகிற கர்த்தாவே அப்பா வாகன ஓட்டுநர்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த ஆம்புலன்ஸில் இணைந்து பணிபுரிகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். எந்த கொடிய வியாதியும் அவர்களை தொற்றிவிடக்கூடாது ஆண்டவரே. எந்த வியாதியும் அவர்களை தொற்றிவிடாதபடிக்கு கவனக்குறைவோடு கூட கர்த்தாவே ஏதாவது செய்யும் பொழுது எந்த ஒரு வியாதியும் அவர்களுக்கு கர்த்தாவை தொற்றிவிடாதபடிக்கு தெய்வ பாதுகாவல் அவர்களுக்கு உண்டாகட்டும். அவர்களுடைய குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தினாலே பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தாவே அப்பா ஹalleluya 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 உம்முடைய வல்லமை ஒவ்வொருவர் மீதும் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்ரீவில்லிபுத்தூரை கர்த்தாவே ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியை சார்ந்த எம்எல்ஏ பழனி அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பழனி அவர்களை கர்த்தாவே அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்று நாங்கள் செய்தி மூலமாக அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. அவர்களுக்கு உம்முடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் தகப்பனே. உம்முடைய குணமாக்கும் வல்லமை அவர்களுடைய சரீரத்தில் இயேசுவின் நாமத்தில் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய இந்திய தேசத்தை சார்ந்த அப்பா எல்லா ராணுவ வீரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ராணுவ வீரர்களை தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. கர்த்தர் நகரத்தை காவாராவதில் காவலாளிகள் விழித்திருப்பது விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே நீரே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. நீர் பாதுகாத்துக் கொள்ளாவிட்டால் காவலாளிகள் விழித்திருப்பது வீணாண்டவரே. உம்முடைய வல்லமை ஒவ்வொரு ராணுவ வீரர்கள் மீதும் இறங்கட்டும் ஆண்டவரே. இன்னும் எங்களுடைய இந்திய தேசத்தை ஆட்சி செய்கிற
இருக்கிற ஒவ்வொரு கர்த்தாவே ஹalleluya முதலமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா ஒவ்வொரு முதலமைச்சர்களையும் தேவன் பாதுகாத்துக் கொள்ளும். ஒவ்வொரு மந்திரிமார்களையும் தேவன் பாதுகாத்துக் கொள்ளும். அதிகாரத்தில் இருக்கிற கர்த்தாவை ஒவ்வொருவரையும் தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. இந்திய பிரதமரை தேவன் கர்த்தாவை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா ஆட்சியாளர்களையும் தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. எல்லா கர்த்தாவை மாவட்ட ஆட்சியாளர்களையும் தேவன் பாதுகாத்துக் கொள்ளும். கர்த்தாவே இந்த கொரோனா வியாதிக்கு கர்த்தாவை விரோதமாக அப்பா போராடுகிற ஒவ்வொரு போராளிகளுக்காக தன்னார்வமாய் செயல்படுகிறவர்கள் உண்டாண்டவரே, அப்பா உணவு வழங்குகின்றவர்கள் உண்டாண்டவரே, எந்த விதத்திலும் கர்த்தாவே அப்பா ஒருவருக்கும் வியாதி தொற்றி விடாதபடிக்கு தேவன் உம்முடைய பாதுகாவலின் கரம் அவர்களோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே உம்முடைய பாதுகாவலின் கரம் அவர்களோடு இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அன்றாடம் கூலி வேலைக்கு செல்கிறவர்கள் உண்டாண்டவரே, அப்பா அவர்களுக்கு உம்முடைய தெய்வீக பாதுகாவல் உண்டாகட்டும் அப்பா. ஒவ்வொரு தொழிற்சாலை கர்த்தாவே அப்பா அநேக அப்பா உணவுப் பொருட்களை விநியோகிக்கின்ற கடைகளிலே அப்பா பணிபுரிகிறவர்களுக்கு தெய்வீக பாதுகாவல் உண்டாகட்டும் ஆண்டவரே. அன்றாட அத்தியாவசிய பொருட்களை கொண்டு வருகிற ஒவ்வொருவருக்கும் தெய்வீக பாதுகாவல் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபை ஒவ்வொருவரை இந்த காலை நேரத்தில் சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். குறிப்பாய் கர்த்தாவே எல்லா இந்தியா தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலங்களிலும் தெய்வீக வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. தெய்வீக பாதுகாவல் இயேசுவின் நாமத்தில் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபை கர்த்தாவே ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரை இந்திய தேசத்தின் ஒவ்வொரு மாநிலங்களிலும் அப்பா வறட்சி மாறட்டும் ஆண்டவரே, பஞ்சங்கள் மாறட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே ஒவ்வொருவரை நீர் போஷிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இப்பொழுது ஒரு விசை கூட எங்களுடைய தமிழ்நாட்டிற்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய தமிழ்நாட்டை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே இந்த வியாதி எண்ணிக்கை, இந்த தொற்றின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறதப்பா. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே இந்த வியாதியின் தொற்று முற்றிலுமாக அழியட்டும் ஆண்டவரே, மாறி போகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே அப்பா வியாதியினாலே பாதிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிற ஒவ்வொருவரையும் தேவன் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய வல்லமை கர்த்தாவை வெளிப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய வல்லமை வெளிப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து கர்த்தாவே ஒரு விசை கூட கர்த்தாவே எங்களுடைய இந்திய தேசத்தின் எல்லா ஆளுநர்களுக்காக, எல்லா ஆட்சியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மருத்துவ குடும்பங்கள், மருத்துவ துறையிலே பணிபுரிகிற ஒவ்வொருவருக்கும் தெய்வீக பாதுகாவல் உண்டாகட்டும் அப்பா. உம்முடைய வல்லமை வெளிப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய வல்லமை வெளிப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய வல்லமை வெளிப்பட்டதற்காய் நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவன் எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்டீர், அதற்காய் உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. கல்வித்துறையை சார்ந்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுது உம்முடைய தெய்வீக வல்லமை ஒவ்வொருவர் மீது இறங்குறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் கர்த்தாவே இந்த நேரலை நிகழ்ச்சியை பார்க்கின்ற ஏதாவது குடும்பங்களிலே கர்த்தாவே யாராவது பலவீனப்பட்டு இருப்பார்களே ஆனால் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவருடைய குடும்பங்களும் பாதுகாக்கப்படும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுடைய சரீரத்திலே இப்பொழுது உம்முடைய குணமாக்கும் வல்லமை இயேசுவின் நாமத்தில் இறங்கட்டும் தகப்பனே. அவர்களுடைய சரீரத்திலே கர்த்தாவே அப்பா இப்பொழுது அந்த வைரஸ் கிருமிகள் அழியட்டும். எந்த வியாதியினாலே கர்த்தாவே பாதிக்கப்பட்டிருந்தால் இப்பொழுது அவர்களுக்கு ஒரு சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எந்தெந்த குடும்பங்கள் கர்த்தாவே பசியினாலும் பட்டினியினாலும் இருந்து கொண்டிருக்கிறதோ அந்த குடும்பங்களிலே தெய்வீக கர்த்தாவே ஆசீர்வாதங்கள் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தரித்திரங்கள் விலகி போகும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து கர்த்தாவே ஒவ்வொரு எங்களுடைய இந்திய தேசத்திலே
அப்பா உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற பணியிலே இருக்கிற ஒவ்வொரு அப்பா தேவ ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஒவ்வொருவருக்கும் தெய்வீக பாதுகாவல் உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய பணியை கர்த்தாவே அப்பா செய்கிற ஒவ்வொரு தேவ ஊழியர்களையும் தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. எந்த வியாதியும் தொற்றி விடாதபடிக்கு அப்பா உம்முடைய பாதுகாவல் கர்த்தாவே அப்பா ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய அப்பா பாதுகாப்பு இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லா தேவ ஊழியர்களும் கர்த்தாவே இன்னும் வல்லமையாய் கர்த்தாவே உம்முடைய நாமத்தை அறிவிக்க அப்பா எழுப்பதற்காக கர்த்தாவே வல்லமையோடு செயல்படுவதற்காக தகப்பனே இந்த காலை நேரத்திலே உம்முடைய இன்னும் கர்த்தாவே அப்பா வல்லமை இரட்டிப்பாய் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் ஜெபத்தை கேட்டபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே அப்பா தொடர்ந்து உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டீர், அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அநேக கொரோனா போராளிகளுக்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது நம்முடைய தேவன் அவர் ஜெபத்தை கேட்கிறவர் என்று சொல்லி சங்கீதம் 65:2 சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்த அந்த ஜெபத்தை நம்முடைய தேவன் பரலோகத்தின் தேவன் அவர் கேட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாளிலும் ஒரே ஒரு வேத பகுதியை நாம் ஆதாரமாக தியானிப்பதற்கு ஆதாரமாக நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். யாத்ராகமங்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் முழுவதுமாக நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதிலே ஒரு உண்மை சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராகமங்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் நீங்கள் 1 முதல் அந்த அதிகாரம் முடிய நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் ஒரு உண்மை சம்பவம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வருகின்ற நேரத்திலே விடுதலையாக்கி கொண்டு வரும் பொழுது அங்கே ஒரு யுத்தம் நடைபெறுகிறது. சுருக்கமாக நான் சொல்லுகிறேன், நீங்கள் வீட்டிலே வாசித்து அந்த வேத பகுதியை தியானியுங்கள். அங்கே 9வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடை யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றார். பாருங்கள், அங்கே அமலேக்கியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அவர்கள் யுத்தம் செய்வதற்காக வரும் பொழுது மோசே யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், நீ நம்மில் இருக்கிற ஜனங்களை திரட்டி கொண்டு அந்த அமலேக்கோடு கூட நீ யுத்தம் பண்ணப்போ நான் நாளைய தினத்திலே இதே நேரத்திலே இங்கே யுத்தம் ஆரம்பிக்கின்ற அந்த நேரம் முதல் நான் மலை உச்சியிலே தேவனுடைய கோலை நான் கையிலே பிடித்துக் கொண்டு நான் அந்த மலை உச்சியிலே தேவனை நோக்கி பார்த்து கொண்டு நிற்பேன் என்று சொல்லி அவர் அங்கே வாக்கு கொடுக்கிறார். அதே போல ஆரோனையும் ஊர் என்பவரையும் அழைத்து கொண்டு இந்த மோசே மலை உச்சிக்கு போகிறார். இந்த யோசுவா அநேக ஜனங்களை திரட்டி கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு அங்கே அந்த அமலேக்கோடு கூட யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மோசே தேவனுடைய சமூகத்திலே கரத்தை உயர்த்தி பரலோகத்துக்கு எதிராக அவர் கரத்தை உயர்த்தி வைத்திருக்கும் பொழுது இங்கே யோசுவாவின் சேனை அமலேக்கை வீழ்த்தி கொண்டே இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மோசேயினுடைய கரம் களைத்து தளர்ந்து அவர் கரத்தை கீழே போடும் பொழுது அமலேக்கியர்கள் மேற்கொண்டார்கள், இஸ்ரவேலர்கள் பின்னிட்டு கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே ஊர் என்பவரும் ஆரோன் என்பவரும் ஒரு கல்லை எடுத்து அந்த கல்லின் மீது மோசேயை அமர செய்து அந்த மோசேயினுடைய 2 கரங்களையும் ஒரு பக்கத்திலே ஆரோனும் ஒரு பக்கத்திலே ஊருமாக சேர்ந்து மோசேயினுடைய கரத்தை மேல் பரலோகத்துக்கு நேராக அவர்கள் தாங்கி பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே மீண்டும் யோசுவாவின் சேனை அந்த அமலேக்கை வீழ்த்தினது என்று சொல்லி நீங்கள் வாசிக்க முடியும். பாருங்கள், இந்த வேத பகுதி நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால், இன்னைக்கு இந்த கொரோனாவோடு எதிர்த்து இன்னைக்கு நம்முடைய இந்திய தேசத்தின் உலக அளவிலே பெரிய போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிகுந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அநேக கொரோனா போராளிகளாக
நமக்கு அறிமுகமானவர்கள், அறிமுகமாகாதவர்கள் என்று சொல்லி காவல்துறையினர், இன்னும் தூய்மை பணியாளர்கள், மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள், வாகன ஓட்டுநர்கள் என்று சொல்லி அநேகர், இன்னும் நான் சொல்ல சில வேளை யாரையாவது விட்டிருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். இப்படி அநேகர் தன்னலம் கருதாமல் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் போராளிகள். அன்னைக்கு யோசுவாவின் சேனை எப்படி அமலேக்கை எதிர்த்து போரிட்டார்களோ அதே போல இந்த கொரோனாவை எதிர்த்து இன்னைக்கு அநேக போராளிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக எப்படி மோசே அந்த யோசுவாவின் சேனைக்காக அவர் மலை உச்சியிலே தேவனுடைய சமூகத்திலே நின்றார்களோ அதே போல நாமும் அவர்களுக்காக, கொரோனா போராளிகளுக்காக தேவ சமூகத்திலே நாம் நிற்கும் பொழுது நம்முடைய விண்ணப்பங்கள் தேவ சமூகத்திலே ஏறெடுக்கப்படும் பொழுது நிச்சயமாகவே பூலோகத்தில் இருந்து, இந்த பூமியில் இருந்து இந்த கொரோனா போராளிகளுக்காக ஜெபங்கள் பரலோகத்துக்கு நேராக ஏறெடுக்கப்படும் பொழுது நிச்சயமாகவே இந்த கொரோனா போராளிகள் பாதுகாக்கப்படுவார்கள். தேவன் அவர்களுக்கு விடுதலையையும் கட்டளையிடுவார். நிச்சயமாகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தொடர்ந்து நாம் தேவ சமூகத்திலே நாம் ஜெபித்தாக வேண்டும். நாம் தொடர்ந்து நாம் தேவ சமூகத்திலே ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே இந்த மோசேயை போல நாம் தேவ சமூகத்திலே ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே இந்த கொரோனா போராளிகள் பாதுகாக்கப்படுவார்கள். நிச்சயமாகவே அவர்களுடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்படும். நாம் சோதரம் தொடர்ந்து நாளைய தினத்திலும் ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாகவே நம்முடைய பகுதியை சார்ந்த ஒவ்வொரு குடும்பங்களும் பாதுகாக்கப்படுவார்கள். நம்முடைய குடும்பத்தை நமக்கு அறிமுகமான ஒவ்வொரு மருத்துவர்களும் பாதுகாக்கப்படுவார்கள். ஒவ்வொரு காவல்துறையினரும் பாதுகாக்கப்படுவார்கள். ஒவ்வொரு தூய்மை பணியாளர்களும் பாதுகாக்கப்படுவார்கள். ஒவ்வொரு வாகன ஓட்டுநர்களும் பாதுகாக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. நாம் மோசேயை போல தேவ சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். நிச்சயமாகவே இந்த கொரோனாவை இயேசுவின் நாமத்தினாலே நாம் மேற்கொள்வோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆகவே நிச்சயமாகவே இந்த யாத்ராகமம் 17வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையின்படி நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்போம். நிச்சயமாகவே இந்த தீமை நம்முடைய எல்லையை விட்டு ஆண்டவர் ஓட செய்வார். ஹல்லேலூயா. ஆகவே நாம் ஒரு விசை இந்த வசனத்தின்படி இன்னைக்கு நாம் அர்ப்பணித்து ஜெபிக்க போறோம். ஏசப்பா, இதுவரையிலும் கர்த்தாவை எத்தனையோ மருத்துவர்கள் அவர்களுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்காக. எத்தனையோ தூய்மை பணியாளர்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவை எங்களுடைய தெருவை சுத்தம் பண்ணுகிறார்கள். நாங்கள் நோய் தொற்றி விடாதபடிக்கு பாதுகாப்போடு வாழ்வதற்காக எத்தனையோ தூய்மை பணியாளர்கள் கர்த்தாவை எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் உழைத்து கொண்டிருக்கிறாங்க அப்பா. இன்னும் காவல்துறையினர் கர்த்தாவை எங்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறாங்க அப்பா. அவர்களுக்காக நாங்கள் இன்று முதல் ஜெபிப்போம் என்று சொல்லி நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னார். நிச்சயமாகவே நம்முடைய ஜெபங்கள் இந்த பரலோகத்துக்கு நேராக ஏறெடுக்கப்படும் பொழுது நிச்சயமாகவே ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்படுவார்கள். ஒவ்வொரு வாகன ஓட்டுநர்களும் பாதுகாக்கப்படுவார்கள். ஒவ்வொரு வியாபாரம் செய்கிற வியாபாரிகள் பாதுகாக்கப்படுவார்கள். நாம் கண்களை மூடி தேவ சமூகத்திலே ஜெபிப்போமா? எத்தனையோ பேர் வெளிநாடுகளிலே நமக்காக நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய குடும்பங்களுக்காக உழைக்கின்றவர்கள் வெளிநாடுகளிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட யாராவது இன்றைக்கு இருக்கிறார்களே ஆனால் அவர்களுக்காகவும் நாம் தேவ சமூகத்திலே ஜெபிக்க போகிறோம். எத்தனையோ பேர் வெளிநாடுகளில் இருந்து சொந்த நாட்டிற்கு வர முடியாத இக்கட்டான சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருப்பார்கள். ஏற்ற நாட்களில் அவர்களையும் பரிசுத்த ஆவியானவர் இந்த இந்தியாவிற்கு அவர்கள் கடந்து வந்து தங்களுடைய குடும்பத்தினரோடு மகிழ்ச்சியோடு கூட இருக்க அவர்களுக்கும் தேவன் அனுகிரகம் பாராட்டும்படியாக நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். குறிப்பாய் இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் மோசேயை போல தேவ சமூகத்திலே நாம் நிற்கும் பொழுது நிச்சயமாகவே இந்த கொரோனா போராளிகள் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அவர்களோடு கூட இணைந்து நாமும் தேவ சமூகத்திலே நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் மாறுவோம். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் தேவ சமூகத்திலே ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கர்த்தாவே
அப்ப அந்த கொரோனா போராளிகளுக்காக ஜெபிப்பதற்காக அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொருவருக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தேவ ஆவியானவர் தொடும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. அப்பா, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே இந்த கொரோனா போராளிகளுக்காக ஜெபிப்பதற்கு கர்த்தாவே அர்ப்பணித்திருக்கிறாங்க. அப்பா, இந்த இணையதளத்திலே கர்த்தாவே இந்த நேரலை நிகழ்ச்சி மூலமாக ஒவ்வொருவரும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்க தேவன் ஒவ்வொருவருக்கும் கிருபையை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நேரத்தில் கர்த்தாவே இந்த ஜெபிப்பதற்காக அர்ப்பணித்திருக்கிற கர்த்தாவே ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆர்வத்தோடு கூட கர்த்தாவே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே அப்பா பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்பா, அவர்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே வெளிநாடுகளிலே இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, கர்த்தாவே தங்களுடைய குடும்பங்களை நினைத்து கர்த்தாவே சில வேளை கவலையோடு கூட இருந்து கொண்டிருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் அவர்களை தேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தாவே அப்பா வெளிநாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தெய்வீக பாதுகாவல் உண்டாகட்டும் தகப்பனே. கர்த்தாவே தொடர்ந்து கர்த்தாவே லண்டனை சார்ந்த கர்த்தாவே ஃபாதர் பிரான்சிஸ் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அவர்கள் இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிறாங்க. அப்பா, அவர்களுக்கும் கர்த்தாவே தெய்வீக பாதுகாவல் உண்டாகட்டும். அவர்களுடைய பணியும் கர்த்தாவே இறை பணியும் கர்த்தாவே மென்மேலும் சிறக்க கர்த்தாவே நீர் அனுகிரகம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே தொடர்ந்து உம்முடைய நாம மட்டும் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு விஷயம் கூட கர்த்தாவே எங்களுடைய இந்திய தேசத்திலே ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டத்திற்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டத்திலும் தெய்வீக பாதுகாவல் உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த கொள்ளை வியாதி முற்றிலுமாக அழியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எங்களுடைய குலசேகரம் பகுதிக்காக ஜெபிக்கிறோம். குலசேகரம் பகுதியில் கர்த்தாவே பல இடங்களிலே கர்த்தாவே வியாதியின் தொற்று இருப்பதாக சொல்லி இருக்கிறாங்க. அப்பா, யார் யார் கர்த்தாவே வியாதியினாலே கர்த்தாவே பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தெய்வீக சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் அற்புதத்தை செய்திருக்கிறீங்க. அப்பா, இன்னைக்கு கர்த்தாவே இந்த ஜெபத்தின் மூலமாய் அப்பா நீர் கிரியை செய்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு இணையதளம் மூலமாய் கர்த்தாவே அப்பா ஆராதனை நடைபெறுகிற ஆராதனை நடத்துகிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக, ஒவ்வொரு சுவிசேஷகர்களுக்காக அப்பா ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வீடுகளிலே இருந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவரும் அப்பா உம்முடைய ஆசீர்வாதத்தின் நிறைவை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். யார் யார் இணையதளத்திலே கர்த்தாவே அப்பா உம்முடைய வார்த்தைகளை கர்த்தாவே கொடுக்கிறார்களோ எந்த தடையும் இல்லாமல் கர்த்தாவே தெளிவாய் அவர்கள் உம்முடைய வார்த்தையை இணையதளத்தின் மூலமாக கர்த்தாவே அவர்கள் உம்முடைய வார்த்தையை தெரிவிக்கும் பொழுது எந்த ஒரு தடையும் வராதபடிக்கு நேர்த்தியாய் கர்த்தாவே அவர்கள் இந்த இணையதள ஊழியத்தை கர்த்தாவே ஒவ்வொரு ஊழியர்களும் கர்த்தாவே இந்த இணையதளம் மூலமாக உம்முடைய வார்த்தையை கொண்டு செல்கிற இந்த பணி ஒவ்வொருவருக்கும் சிறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். இந்தியா தேசத்திலே கர்த்தாவே தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுடைய குடும்பங்களும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா ஒவ்வொரு குடும்பங்களை நீர் போஷிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏதாவது தேவ ஊழியர்கள் சில வேளை கர்த்தாவே ஏதாவது வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருப்பார்களே ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய ஹல்லேலூயா குணமாக்கும் வல்லமை இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே அவர்களுடைய சரீரத்தில் இப்பொழுது இறங்கட்டும் தகப்பனே. எல்லா வைரஸும் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு ஊழியர்களும் அப்பா உம்முடைய புதிய ஆற்றலோடு உம்முடைய கர்த்தாவை பணியை அப்பா இயேசுவின் நாமத்தினாலே தொடர்ந்து செய்ய உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. தொடர்ந்து உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த கொரோனா போராளிகளுக்காக ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த நாளைய தினத்திலும் சரியாக 6:30 மணிக்கு இந்த நிகழ்ச்சி இந்த முக வலைதளத்திலே நேரடியாக ஒளிபரப்பப்படும். ஜெபிக்க விரும்புகிறவர்கள் 6:30 மணி முதல் 7 மணி வரையிலும் நீங்கள் ஜெபிக்கும்படியாக இந்த முக வலைதளத்திலே நீங்கள் இணைந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தொடர்ந்து நாம் அதற்காக இணைந்து ஜெபிப்போம்.
முக்கியமான ஜெப குறிப்புகள் உங்களுடைய பகுதியை, குலசேகரம் பகுதி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் முக்கிய ஏதாவது தகவல்கள் இருந்தால் நீங்கள் எங்களுடைய அந்த கமெண்ட் பாக்ஸிலே நீங்கள் வெளியிடுங்கள். நாம் தொடர்ந்து அந்த ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிப்போம். நிச்சயமாகவே தேவன் ஒவ்வொருவருக்கும் பரிபூர்ண விடுதலையை கட்டளையிட்டு இந்த தேசத்தை நிச்சயமாகவே தேவன் இந்த கொரோனா வியாதியிலிருந்து மீட்டு நாம் வெற்றி சிறந்தவர்களாக தேவன் நிறுத்துவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.